ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். ப்ளஸ் சியா சீட்ஸும் நான் டெய்லி மார்னிங் குடிக்கிறேன். ஸோ சியா சீட்ஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் இருந்து நான் ஓவர் வெயிட்டாக இருந்தேன். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எபோவ் 90 kgs தான் எப்போவுமே. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான். அதனாலேயே நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெயிட் லாஸ்க்கு. ஸோ ஜிம்முக்கெல்லாம் போகிறதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன். பட் இருந்தாலும் தம்பி இருக்கிறனால எனக்கு போகிறதுக்கு முடியவே இல்லை. ஸோ வாங்க, நான் எப்படி இவ்வளோ குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம். ஸோ சியா சீட்ஸ் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். நார்மல் வாட்டரில் 2 ஸ்பூன் சியா சீட்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துப்பேன். அது நல்லா ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுருவேன். ஒரு 10 minutes முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு ½ லெமன் பிழிஞ்சிட்டு ஹனி சேர்த்துக்க சொல்லுவாங்க. பட் எனக்கு ஹனி சேர்த்தா எனக்கு அது வாமிட்டிங் வர சென்சேஷன் இருக்கும். ஸோ அதனால் நான் ஹனி சேர்த்துக்க மாட்டேன். வெறும் லெமன் மட்டும் சேர்த்துட்டு அதை அப்படியே குடிச்சிடுவேன். இது குடிச்சு ஒரு ½ an hour முடிஞ்சால் நான் சாப்பிடுவேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காலையில் 11 o'clock தான் நான் எப்போவுமே சாப்பிடுவேன். ஸோ கரெக்டாக 11 o'clock நான் இந்த ஜூஸ் குடிச்சிடுவேன். சியா சீட்ஸ் இதை குடிக்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. ஈஸியாகவே குடிச்சிடலாம். ரொம்ப பிடிக்காமலாம் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஜிம்முக்கும் போகிறதில்ல, வாக்கிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மி, வீட்டு வேலை மட்டும்தான் செய்வேன். ஸோ அதனால தான் நான் ரெண்டுமே சேர்த்து பண்ணேன், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ப்ளஸ் இந்த சியா சீட்ஸையும் குடிச்சிக்கிட்டேன். ஸோ இது குடிச்சு ஒரு ½ an hour முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சிகப்பரிசி தோசை, இந்த மாதிரி கார தோசை அந்த மாதிரி சாப்பிடுவேன். எனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். நான் தோசை சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். ஸோ நான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சிகப்பரிசி வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். ஸோ சிகப்பரிசியில் கார தோசை இல்லாட்டி ஏதாவது ஒன்று மாற்றிட்டே இருப்பேன். ஒரு 2-3 days இது சாப்பிடுவேன். ஒரு 1 day நார்மலான ஒயிட் தோசை அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஸோ இது வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சுப்பேன். ஒரு 2 liter வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சுப்பேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு பசிக்குதோ அந்த டைம்லலாம் நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு அந்த பசிக்கிற ஃபீலிங் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டோ இல்லை ஒரு 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி நான் இந்த மாதிரி கம்பில் செஞ்ச கம்பங்கூழ் இந்த மாதிரிலாம் குடிச்சிக்குவேன். இது நானே வீட்டில் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுவும் வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் தயிர் மோர் எல்லாம் கலந்து குடிச்சிக்கலாம். ஸோ இதுவும் அவ்வளோ வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 1 week கூட சொல்ல முடியாது, ஒரு 6 daysல 1.4 kgs 4-7 kgs கம்மியாக இருக்குது. சில டைமில் பார்த்திங்கன்னா நைட் நான் என்ன டின்னர் எடுத்துப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி கோதுமை ரொட்டி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் செய்கிறது. வெறும் கோதுமை மாவை, வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு இந்த மாவு கூட போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டு அது அப்படியே ரொட்டி மாதிரி சுட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ இதுவும் நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும், நிறைய சாப்பிடலாம். நான் தம்பிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறனால ரொம்ப கம்மியாலாம் சாப்பிடல, ஒரு மினிமம் எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் நிறைய சாப்பிடாட்டியும் ரொம்ப கம்மி பண்ணல ஃபுட்டை, ஒரு நார்மலாக தான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ கோதுமை மாவில் நைட் டின்னர் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடும்போது அதுவும் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் என்னோடய டேயில் சாப்பிடுவேன், ஏதாவது ஒன்று மாற்றி சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அடை தோசை கூட நான் போட்டிருந்தேன் வீடியோவில், அதுவும் நான் செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ எல்லாமே எனக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அதை மட்டும் நான் எனக்கு செஞ்சு வச்சுப்பேன். ஸோ இவங்களுக்கு வீட்டில் எப்பவும் போல் நார்மலாக இட்லி தோசை அது எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்து தான் நான் 90 kgsக்கு மேலே இருந்தேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ நான் வீடியோ எடுக்கலை. ஸோ 85 ஆனதுக்கப்புறம் தான் இன்னும் நல்லா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன், அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை. ஸோ 90லேருந்து நான் இப்போ 84 தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் நான் உங்களுக்கு காமிக்கிறது 1 weekல எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த சியா சீட்ஸையும் குடிச்சு பாருங்கள். அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தது அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இன்பிட்வீனில் பசிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, தம்பிக்கு என்னென்னாலும் வீட்டில் வாங்கி வச்சுருப்போம். ஸோ நான் அதுவும் சாப்பிடுவேன், அப்படியே சாப்பிடுவேன், ஜூஸ் போடாமல் சாப்பிடுவேன். ஸோ நிறைய தண்ணி குடிப்பேன். இது மட்டும்தான் மெயினாக நான் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.